வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில மணி நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ஹேமச்சந்திரன் தரும் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார், இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாறி இருக்கு. இன்று காலை 5:30 மணி அளவில் இது சற்று வலுவடைந்திருக்கு. அதே சமயத்தில் கடந்த 12 மணி நேரமாக இந்த புயல் சின்னம் எந்த பகுதியை நோக்கியும் நகராமல் ஒரே இடத்தில் நிலவி வருகிறது, நிலை கொண்டுள்ளது. இது இன்றைய தினம் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு அல்லது மெதுவாக நகர்ந்து நாளை முதல் தமிழகத்தின் நிலப்பரப்பை நோக்கி நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை மகாபலிபுரத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே புதுச்சேரி, கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து நவம்பர் 30ஆம் தேதி காலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. கரையை கடப்பதற்கு முன்னதாக சற்றே வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது சாதாரண புயலாக கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், இது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடும் சார்? இப்போ கடந்த 12 மணி நேரமாக இது நகராமல் ஒரே இடத்தில் தான் நிலை கொண்டிருக்கு. அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு இதே நிலை தொடரும் என எதிர்பார்க்கலாம். பிறகு நாளை முதல் படிப்படியாக இதன் வேகம் அதிகரிக்கும். மணிக்கு 10-20 அதன் வேகத்தை துவக்கி நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நேரத்துல தமிழகத்தின் நிலப்பரப்புல குறிப்பாக புதுச்சேரி, கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கலாம். சார், டெல்டா மாவட்டங்களில் மழையின் நிலை எப்படி இருக்கும்? சென்னையில் மழையின் நிலவரம் எப்படி இருக்கும்? இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 28ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். தரைக்காற்று அவ்வப்போது அதிகரித்து அசாதாரணமாக வீசும் வடக்கு திசையிலிருந்து மிதமான மழை அவ்வப்போது பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழை பதிவாகலாம். இன்று இரவு முதல் மழை படிப்படியாக பரவலாகும். நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் எதிர்பார்க்கலாம். சார், இணைப்பில் உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.